புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி கொள்கை பிரகடனம். நாடு முழுவதையும் ஒரே மாவட்டம் தீர்மானிக்கும் நிலை மாற வேண்டும். மக்கள் சர்வேசம் பார்க்க போது நோக்கமும் என்றென்றும் மாறாது. தலைவர் பிறந்த மண் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் நின்ற புலிகள் நாங்கள். தீயில நின்று கண்ட ஒழிச்சு உயிரை கொடுத்தார்கள் நாங்கள். அதான் பாண்டவர்கள் மன்னர்கள் சிங்களவர்கள் வந்து புண்ணிய தலம் கும்பிடுறது. அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சி தாயகம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய தினம் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேட்டுத்துறையில் வந்து குமரப்பா புலேந்திரன் அண்ணாவினுடைய நினைவு தினத்தில் தான் நிற்கிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகளினுடைய கொள்கை பிரகடன இது வந்து வெளியிட போயினும் அது தொடர்பான காணொலியாகத்தான் இது அமைய போகின்றது. என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்கள். அப்போ தான் நாம் ஒவ்வொரு காணொலியும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்கோ காணொலிக்குள்ளே போய் பார்ப்போம் அது எப்படி நிகழ்வு இடம்பெறுது என்று. அவர்கள் உட்பட தமிழ் குழந்தைகளின் இலக்கிற்கு முன்பாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்வானது முதலாவதாக ஈகச்சுடைய தொடங்க உள்ளது. எமது தேசியத்திற்காக, எமது மக்களுக்காக, தமிழ் தாயத்திற்காக, மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது மாவீரர்களுக்கான மகமனசத்தினை தற்போது அனைவரும் ஒன்றிணைந்து மகமனசத்தினை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. 10வது ஆண்டு நிறைவு நாள் கொள்கை பிரகடனம். இன்று புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி கொள்கை பிரகடனம். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சி கொள்கை பிரகடனம். தாயகம், தேசியம், தன்னாட்சி, சுயநிர்ணயம் என்ற உயரிய கோட்பாடு உன்னத தலைவன் வழிகாட்டலில் 2009ஆம் ஆண்டு ஆயுதங்கள் மௌனிக்கும் வரையில் எமது மக்களின் விடுவிற்காக எவ்வித சோரமுமின்றி தலைவரோடு களத்தில் ஆயுதத்தில் போராடிய முன்னாள் போராளிகள் என்ற மாபெரும் கர்வத்துடன் இன்று தேர்தல் அரசியல் வழியில் அதே உயரிய கொள்கையை உயிர் மூச்சாக நிறுத்தி மக்கள் மன்றில் நிற்கின்றோம். முன்னாள் போராளியை விட கொள்கை பற்றியுள்ள உறுதியான எமது இனமும் தாயகமும் அடையாளம் காண முடியாது. அந்த அடிப்படையில் ஆயுதம் போராட்டம் இறுதி வரையில் களப்போராளிகளாக போராடிய போராளிகள் சுமார் 12,000க்கும் மேற்பட்ட போராளிகள் ஆயுத மௌனிப்பின் பின் கைது செய்யப்பட்டு இலங்கை இராணுவத்தின் புனர்வாழ்வு எனும் சிறையை மீண்டு இன்று தேர்தல் அரசியல் முறைமைக்குள் வந்துள்ளோம். இத்தனை காலமும் எமது மக்களின் விடுவிற்காக போராடி நாம் ஆயுத மௌனிப்பின் பின் எமது தேசிய அரசியல் தலைவர்கள் மக்களை பார்த்து கொள்வார்கள் என்ற அளப்பெரிய நம்பிக்கையில் ஒதுங்கியிருந்தோம். ஆனால் யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் 4 அரசுகள் மாறியும் வருகின்ற அரசாங்கங்கள் உள்நாட்டுக்குள் தமிழர்களுக்கான எவ்வித தீர்வையும் முன்வைக்காத நிலைமையிலும் எந்த ஒரு தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்களுக்கான நியாயபூர்வமான ஒரு தீர்வினை பெற்றுத்தர முடியவில்லை.
ஒரே கட்சிக்குள் தங்களுக்குள்ளான அரசியல் நிலைநிறுத்தல்கள் போட்டிகளும் கட்சிகள் ஒவ்வொருவருக்கும் இடையிலான அதிகார போட்டிகளும் இன்று வடக்கு கிழக்கு தாயகத்தில் நிலை கொண்டுள்ளதே தவிர மக்களுக்கு அரசியல் இடம்பெறுவதாக தெரியவில்லை. தாய் கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சி தொடக்கம் இன்று தலைவர் காட்டிய கட்சி என்று சொல்லப்படுகின்ற கூட்டமைப்பு இதற்கு விதிவிலக்கல்ல. தற்போதைய நிலையில் மக்கள் பிரச்சனையை விட கட்சிகளின் பிரச்சனையே அதிகம் காணப்படுகின்றன. இந்த நிலைமைகளை ஏற்கனவே ஊகித்த காரணத்தினாலேயே போராளிகளாகிய நாங்கள் 2017ஆம் ஆண்டு முதலே போராளிகள் அரசியல் பிரவேசத்திற்கான அத்திவாரத்தினை விட்டோம். புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்ட போராளிகள் ஒன்றிணைந்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட நபர்களின் ஒன்றியம் என்ற அமைப்பொன்றை ஆரம்பித்தது. அத்துடன் இணைந்ததாக புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் என்ற பெயரிலேயே ஒரு கட்சியை ஆரம்பித்து செயல்பட்டு வந்தோம். ஆனாலும் எமது தமிழ் அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் மிகுந்த ஓரளவு நம்பிக்கையினால் இதுவரை காலமும் எமது கட்சி செயற்பாடுகள் பொது வழியில் பரந்தளவில் மேற்கொள்ளப்படவில்லை. சிறு சிறு விடயங்களுடன் பயணித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் தற்போதைய அவதானங்களின் அடிப்படையில் எமது தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் தமிழ் அரசியல்வாதிகள் மீதி இருந்த சிறிதளவு நம்பிக்கையையும் மக்கள் மத்தியில் இழந்தது. போராளிகளுக்கும் இவர்களின் வேட்கைகள் புரிந்த நிலையில் அரசியல் களத்தில் பகிரங்கமாக நடைபோட வேண்டும், எமது மக்களுக்கான பயணத்தை மீள புதிய வழியில் முன்னெடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மேற்கொண்டுள்ளோம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் முன்னாள் போராளிகள் எமது மக்களின் விடுதலை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு எமது உயிரையும் துச்சமாக மதித்து களமாடி சென்றோம். 1985ஆம் ஆண்டு திம்பு பேச்சுவார்த்தையின் போது விடுதலை புலிகள் உட்பட ஏனைய போராட்ட அமைப்புகள் 5 சேர்த்து முன்வைத்த நிலையிலான தாயகம் தேசியம் தன்னாட்சி மாத்திரமே ஏற்ற கொள்கை என மாறாது கொண்டு சென்றவை மறக்க முடியாத வரலாறு. அதற்கமைவாக அந்த நோக்கத்திற்காக ஒவ்வொரு போராளிகளும் வெளிப்படுத்தி வீரம் பலம் என்று தடமாறா நோக்கம், அந்த நோக்கத்திற்காக ஒவ்வொரு போராளியும் கொண்டிருக்கும் உறுதி, அனைத்திற்கும் மேலான எமது மக்கள் மீது வைத்துள்ள உன்னத அன்பு, இவை அனைத்தும் நீங்கள் அறிவீர்கள். போராளிகளை விட மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் யாரும் இருத்திட முடியாத என்ற உண்மையை உலகுக்கு சொல்லும் விதமாக எமது இந்த பயணத்தை உங்கள் மீது கொண்ட நம்பிக்கை மற்றும் தலைவர் மீதுள்ள அளப்பெரிய பக்தியையும் மனதில் நிறுத்தி ஆரம்பித்துள்ளோம். கொள்கை அம்சங்கள், அரசியல் தீர்வு, தனிநாட்டு கோரிக்கையை முன்னிறுத்தி எமது ஆயுத போராட்டம் பல காலம் கண்டிருந்தாலும் தற்போதைய யதார்த்த நிலைகளில் பூகோளம் மற்றும் உள்நாட்டு அரசியல் களவன் நிலவரங்களையும் முன்னிறுத்தி தமிழ் மக்களின் ஏகோபித்த ஒருங்கிணைப்புக்கான தீர்வு வழி செய்தல், தமிழ் மக்கள் வாழும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் இணைப்பாட்சி அடிப்படையில் அரசியல் தீர்வு. 1985ஆம் ஆண்டு திம்பு பேச்சுவார்த்தை தொடக்கம் இறுதியாக நோர்வே மத்தியஸ்தத்துடன் தாய்லாந்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை வரை எமது நிலைமை என்று விட்டுக் கொடுக்காத தாயகம் தேசியம் தன்னாட்சி சுயநிர்ணயம் என்ற அடிப்படை இலக்கு மாறாவண்ணம் அதிநுட்ப ராஜதந்திரத்தோடு முன்னெடுக்கப்பட்ட 23 அம்ச கோரிக்கைகளை ஆதாரமாக கொண்டு அக்கோரிக்கைகளில் இருந்து தமிழர்களை ஆள வேண்டும் என்ற இலட்சியம் அவற்றுக்கு ஒப்பாக நிலையானதும் நீடித்திருக்க கூடியதுமான
மத்தியினால் மீளப்பெற முடியாததுமான சர்வதேச அங்கீகாரம் மற்றும் அனுசரணையுடன் கூடிய தற்கால யதார்த்தபூர்வமான தீர்வினை அடைந்திட வழி செய்தது. அமெரிக்கா, பெல்ஜியம், கனடா, சுவிட்சர்லாந்து உட்பட வல்லரசு நாடுகள் வேணும் அரசியல் அதிகார முறைகளுக்கு ஒப்பான மொழிமாறி இறைமையை அங்கீகரிக்கும் முகமாக தீர்வு நோக்கி சர்வதேச மூலோபாயங்களை முன்னிறுத்தல். எங்கள் தலைவரின் சிந்தனையின் பால் நாம் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. அவர்கள் ஒரு தேசிய இனம் என்பதை ஏற்றுக்கொண்டு அதே நேரம் நாமும் ஒரு தேசிய இனம் என்ற நிலைப்பாட்டை அவர்களும் ஏற்கும் வண்ணமாக ஜனநாயக வழிமுறைகளை கையாளுகிறார். ஒரு இனம் ஒரு நாடு என்ற இரு இனம் ஒரு நாடு என்ற ரீதியிலேயே இந்த நாட்டின் அரசியல் அதிகாரங்கள் நிலைநிறுத்தப்பட வேண்டும். சுயநிர்ணயம் சுதந்திர இலங்கையிலே தமிழர்களின் தனித்துவம் பின்பற்ற தவறியது. சுதந்திரத்திற்கு முன் மேற்கத்திய நாடுகள் எமது நாட்டை ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கும் முன்னர் இந்த வரலாறுகளின் அடிப்படையில் தமிழ் மக்கள் ஒரு தனித்துவமான இனப்பெரும்பல் கொண்டவர்களாக தனக்கென ஒரு மொழி, பூர்வீகம், நிலம், கலாச்சாரம் என அனைத்தையும் ஒருங்கே வைத்து இனக்குழுமம் என்ற நிலைப்பாடு இலங்கை தீவிலுள்ள சகோதர சிங்கள மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கில் தாயகத்தை ஏற்று தமிழ் மக்கள் ஒரு தனித்துவ மக்கள் குழுவாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். தாயகம் ஈழத்தமிழர்களின் பூர்வீகம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் என்பது வரலாற்றுகள் எமக்கு தந்தது. புத்தளம் தொட்டு கதிர்காமம் வரை தமிழர் தாயகமாக இருந்த நிலையில் தற்போது அவை சுருங்கி வடக்கே மன்னர் தொடக்கம் கிழக்கே அம்பாறை வரையிலாக மாற்றப்பட்டுவிட்டது. மீண்டும் ஒரு முறை இதை ஆணித்தரமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை உள்ளது. புரியுங்கள், ஈழத்தமிழரின் பூர்வீகம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் என்பது வரலாற்றில் எமக்கு தந்தவை. புத்தளம் தொட்டு கதிர்காமம் வரை தமிழர் தாயகமாக இருந்த நிலையில் தற்போது அவை சுருங்கி வடக்கே மன்னர் தொடக்கம் கிழக்கே அம்பாறை வரையிலாக பகுதிகளாக மாற்றப்பட்டுவிட்டது. இது எமது துர்ப்பாக்கியம். இதை ஒவ்வொரு தமிழ் மகனும் கருத்தில் கொள்ள வேண்டும். இருந்தாலும் தற்போது நிலப்பரப்புகளிலும் சகோதர இனங்கள் அறிவு செய்து விடாமல் பாதுகாப்புக்கும் விதமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தமிழர்களின் பூர்வீக நிலம் என்ற கோட்பாடு உறுதி செய்யப்பட வேண்டும். நாடு முழுவதையும் ஒரே மாவட்டம் தீர்மானிக்கும் நிலை மாற வேண்டும். அத்துடன் தமிழர் நிலங்களுக்கான சகல விடயங்களும் தமிழர் பரப்புகளில் மேற்கொள்ளப்பட வேண்டும். மத்தி தீர்மானிக்கும் விடயங்கள் அனைத்தும் மாகாணங்களுக்கும் பொருந்தாது. இனம், கலாச்சாரம், மொழி அடிப்படையில் மாகாணங்களுக்கான அதிகாரங்கள் வழங்கப்பட்டு ஒவ்வொரு மாகாணமும் தனித்துவத்துடன் செயல்படும் விதமாக நிலம், சட்டம், ஒழுங்கு, கல்வி, சுகாதாரம், விவசாயம் மற்றும் நிதிக்கான அதிகார பகிர்வு உள்ளிட்டவை உறுதியானதாகவும் மீளப்பெற முடியாததாகவும் இருத்தல் வேண்டும். ஜனநாயகம் மீண்டும் ஆயுத போராட்டத்திற்கான முன் இணைப்புகள் எதுவும் இல்லாமல் தமிழ் மக்களின் உரிமைகளை வலியுறுத்தி தேர்தல் அரசியல் முறையிலான நடவடிக்கைகளை முன்னெடுத்ததுடன் ஜனநாயக மற்றும் அகிம்சை போராட்டம் முறைகளை கையாளுதல் கொண்ட கொள்கையில் பற்றோடு போராடிய போராளிகள் நாம் மக்களுக்கான சேவையை இம்மடலில் வழங்கப்பட்டுள்ள வாக்குகளின் மீறும் அளவிற்கு ஒருபோதும் செயல்பட மாட்டோம் என்பதை எமது உயிரிலும் மேலான தலைவர் மீது ஆணையிட்டு உறுதிமொழி அளிப்பதுடன் என்றும் மக்கள் சேவைக்கும் மக்களின் விடுதலைக்குமே எமது அனைத்து செயல்பாடுகளும் முன்னகர்த்தப்படும் என்பதனையும் தெரிவித்து இக்கொள்கை விளக்க மலரை வழங்குகின்றோம். போர் வழி மாறும் போர் குணமும் கொண்ட
நோக்கமும் என்றென்றும் மாறாது. புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சி தாயகம். பிரகடனத்தை வெளியிட்டு வைத்த கட்சியின் ஊடக பொறுப்பாளர் சுப்பிரமணியம் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய நகரசபை தவிசாளருமாகிய எங்கே சிவாஜிலிங்கம் ஐயா அவர்களை உரையாற்றுமாறு பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். புனர்வாழ்விக்கப்பட்ட தமிழக விடுதலை புலிகளுடைய போராளிகள் 10 ஆண்டுகள் நினைவாக கட்டி ஒதுங்கியதன் பற்றி பல்வேறு ஊரப்பா புலிகள் உட்பட 12 மாவீரர்களுடைய நிறுவனத்துக்கு முன்னால் நிகழ்ச்சிக்கு தலைவராகும் கட்சி தலைவர் அவர்களே, நிர்வாகிகளே, அதுபோல அந்த கட்சியினுடைய அங்கத்தவர்களே, தோழர்களே, தோழிகளே, கேப்டன் பண்டிதர் அவருடைய தாயார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் சேரியிலே கொல்லப்பட்டு மறைந்தாலும் எல்லா நிகழ்வுகளுக்கும் ஓரோடி வந்து பங்களிப்பு செய்யக்கூடிய அந்த பண்டிதர் அம்மாவுடைய அந்த பங்களிப்பை பாராட்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை அவர்கள் அவசரமாக அமைச்சிருந்தாலும் கூட என்னை அவர்கள் சந்தித்து இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இது கடுமையான சுயத்துக்கு மத்தியிலும் நான் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக இலங்கை தீவிலே ஆண்டாண்டு காலமாக 5-6 நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஒரு தனியரசு நடத்தி வந்த ஈழத்தமிழர்கள் ஆகிய நாங்கள் அந்நிய ஆக்கிரமிப்பாளர்கள் போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் வருகையின் பொழுது எங்களுடைய ஆட்சியை நாங்கள் இழந்தோம். 1619ஆம் ஆண்டு யாழ்ப்பாண ராஜ்யம் வீழ்த்தப்பட்டது. அதன் பின்னர் உள்ளே அந்நிய ராஜ்யம் பண்டாரவனின் ராஜ்யம் கூட வீழ்த்தப்படுவதற்கு 1800களிலே தான் சாத்தியமாகியது. 1815 அந்நிய ராஜ்யத்தை பிடித்தார்கள். 1833 தான் இலங்கை முழுவதும் ஒரு நாடு என்ற ஒரு நிர்வாகம் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு இன்னும் 200 வருடங்கள் பூர்த்தியாகாத சூழ்நிலையிலே தான் ஆங்கிலேயர் சிங்களவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு சென்ற பொழுது எங்களை கவனிக்கவில்லை. அது தொடர்ந்து அந்த அரசியலமைப்பிலே உரிமைகள் மீறப்பட்டதனால் தான் அஹிம்சை போராட்டம் ஆயுத போராட்டமாக மாறி பெரிய அளவிலே தமிழக விடுதலை புலிகளுடைய தலைமையிலே, பிரபாகருடைய தலைமையிலே ஒரு நடைமுறை அரசை ஸ்டேட்டை முப்படைகளுடைய உதவியோடு போராடிய நேரத்திலே தான் சர்வதேசத்தின் சூழ்ச்சி வரையினால் எங்களுடைய அரசு வீழ்த்தப்பட்டது. இந்த முள்ளிவாய்க்கால் போர் கொடூரமாக முடிவெடுக்கப்பட்டு லட்சக்கணக்கிலே மக்கள் கொல்லப்பட்டு பல்லாயிரக்கணக்கிலே மாவீரர்கள் உயிர் தியாகம் செய்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய உடலாங்கங்களை அவைகளை இழந்து கோடானு கோடி சொத்து நட்டத்தை அடைந்து முடிவுக்கு வந்தது பின்னரும் கூட இன்னமும் நிலைமைகளிலே பாரதூரமான மாற்றங்கள் எதுவும் இல்லை. இந்த சூழ்நிலையிலே தான் அரசியல் பிரவேசம் வந்தது ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். சமஸ்தியை குறிப்பிட்டிருக்கிறார்கள். சமஸ்தி என்பது மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். மக்களுக்கு எது வேண்டுமோ மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். சுதந்திர தமிழமா அல்லது இலங்கை தீர்வா என்ற ஒரு பொதுசன வாக்கெடுப்பை சர்வதேச ரீதியில் நாங்கள் கோருவதற்ற அளவுக்கு செல்லும் எங்களுக்கு ஒரு பொருத்தமான தீர்வு இலங்கைக்கு ஒரு தீர்வு இல்லை. இலங்கைக்கு வெளியிருந்து ஒரு அழுத்தத்தினால் தான் தீர்வு வந்தால் வேறு எதுவும் இல்லை என்ற ஒரு நிலைமையை நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான அன்பான கோரிக்கை. அந்த ஒரு நாட்டுக்காகத்தான் இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அல்லது இந்த லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மாவீரர்கள் தங்களுடைய இழிவுகளை ஈழம் செய்தார்கள்.
அந்த வழியிலே தொடர்ந்து போராடுவதற்கு கட்சிகள் பல தோன்றாலும் எல்லாரும் ஒரே நோக்கத்தில் ஈழத்தில் இருக்கக்கூடியவர்களும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் தாய் தமிழர் எல்லாம் ஒரு பொது நோக்கில் நாங்கள் போராடுவோமாக இருந்தால் அது நிச்சயமாக எங்களுடைய விடுதலைக்கு வழிவகுக்கும். அந்த வகையில் தான் இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் கவனத்திலே கொண்டு எதிர்காலத்திலே ஏனைய விடுதலை இயக்கங்களில் இருந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியும் என்றால் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர்கள் முதலமைச்சராக அல்லது நாட்டுக்கு பொறுப்பாக ஏன் வரக்கூடாது என்ற கேள்வியை நீங்கள் உங்களுடைய கேட்க வேண்டும். கேட்டுக்கொண்டு இறுக்கமாக வேலை செய்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக மக்கள் உங்களுக்கு பின்னால் உங்களை அடையாளம் கண்டு அங்கீகரிப்பார்கள். இப்பொழுது சார் தயக்கம் ஒரு பின்னடைவு இருந்தாலும் கூட அதை நீங்கள் பொறுத்து தொடர்ந்து முன்னேற வேண்டும். ஒரு கூட்டு அடிப்படையில் மற்ற கட்சிகளுடன் சேர்ந்து நீங்கள் நினைத்து முன்னேறுவது ஊடாக உங்களுடைய கட்சியை வளர்க்க முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த வகையிலே தமிழக விடுதலை புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்டதாக இலங்கை அரசாங்கம் சொல்லிவிட்டு இன்று தொடர்ந்து தடையை வைத்துக் கொண்டு உலக தலைவர்களுக்கு தடையை வைத்துக் கொடுக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் ஒரு அச்சம் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அச்சத்தை நீங்கள் மீண்டும் ஒரு ஆயுத போராட்டம் வந்தது தேவையில்லை. இது நடந்த ஆயுத போராட்டமே ஒரு இனப்படுகொலையை தமிழின படுகொலையை நிரூபித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ICC சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மேலதிகமாக நீதிக்கான நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ICJ போன்ற உதவியுடன் இனப்படும் நிரூபிப்பதாக இருந்தால் ஒரு ஈடுசை நீதி எங்களுக்கு இவ்வாறு ஒரு பொது வாக்கெடுப்பு புலம்பெயர் தமிழர்களும் அந்தந்த நாடுகளில் இருந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு வாக்கெடுப்பை நடத்தி எங்களுக்கு எது வேண்டும் தீர்மானிக்கின்றதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டு எனக்கு இந்த கருத்தை சொல்வதற்கு சந்தர்ப்பம் தந்ததற்காக நன்றி கூறி விடவிருக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ தாயம் மாகாண சபை உறுப்பினரும் தற்போது நகரசபை தவிசாளருமாகிய NK சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு எமது நிகழ்வினை சிறப்பித்தமைக்காக மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கான கௌரவிப்பினை கந்தசாமி இன்பராசா அவர்களால் வழங்கி வைக்கப்படும். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் 10வது ஆண்டு நிறைவு நாள் மற்றும் கொள்கை பிரகடனம் இன்றைய நன்னாளிலே குமரப்பா குபேந்திரன் அவர்களின் நினைவு தூவி முன்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்வில் அடுத்ததாக புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் கந்தசாமி இன்பராசா அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். என்றால் இருந்து கதைக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் ஆனால் நாங்கள் ஆவசமாக உணர்ச்சிகரமாக உணர்வுபூர்வமாக சில விஷயம் கதைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் உண்மையிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அழைப்பை ஏற்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தற்போது நகரசபை கவுன்சிலராக இருக்கின்ற சுவாசினி உட்பட எங்களோட மூத்த உறுப்பினர் பண்டிதர் அண்ணாவும் தாயார் உட்பட ஏனைய எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் எங்களோட கட்சியோடு சேர்ந்து பயணிக்க இருக்கின்ற அன்னை கலாமன்ற தலைவர்கள் செயலாளர்கள் அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை இந்த வல்வெளித்துறையிலே புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி தலைவராகிய கந்தசாமி இன்பராசா ஆகிய நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் இதில் ஒரு உறுதிமொழி எடுத்து எங்களோட கொள்கை பிரகடனத்தை செய்வதற்காக
இன்றைய தினம் தீர்மானித்து நாங்கள் இந்த இடத்துல வந்து வருகிறது இந்த விடயத்தை நாங்கள் சர்வதேச விருது கொண்டு செல்வதற்காக எங்களுடைய பயணம் உண்மையிலிருந்து ஜனநாயக ரீதியாக ஆரம்பிக்கின்றது என்பதனை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். இந்த வல்வழித்துறை மக்களுக்கு நாங்கள் ஒரு அறிவுரை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என்னவென்றால் உண்மையில நாங்கள் இந்த இடத்துல தெரிவு செய்தது உண்மையில நாங்களாக வல்வழித்துறையிலே ஒரு அரசியலுக்காக இந்த 12 வேங்கைகளின் தியாகத்திலே எங்களோட கொள்கை பிரகடனத்தை வெளியிடணும் என்று அல்ல. ஏன்னா எங்களுடைய நோக்கம் அரசியல் நோக்கத்துக்கு அப்பாலாக நாங்கள் போராடினாங்க. இன்னைக்கு ஐயா சொன்னது போல முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் தற்போது நகரசபை தவிசாளராக இருக்கின்ற அவர்கள் சொன்னது போல சாதாரணமானவர்கள் இன்றைக்கு எங்களோட போராட்டத்துக்கு எதுவிதமான ஒரு சின்ன துளியளவு ஒரு ஏதாவது ஒரு உதவி திட்டமோ அதாவது ஒரு கெல்ப்பும் செய்யாதவர்கள் இன்றைக்கு பார்லமெண்டமோ மாநசபையோ பிரதேச சபையிலேயோ இன்றைக்கு இருக்கக்கூட ஏன் புலிகள் இந்த நாட்டை ஆளக்கூடாது, ஏன் நாங்க மட்டும்தானா ஆயுத ரீதியாக மக்களுக்காக போராடணும் என்ற ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு மட்டும்தானா திணிக்கப்பட்டிருக்கு. ஏன் இங்க உள்ள பிரபாகரன் அவர்கள் எங்களுடைய தேசிய தலைவர் சொல்றேன், நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்த இருந்தால் இருந்தனால் இன்றைக்கு வந்தது புலிகள் வந்த இடத்துல எங்களோட தேசிய தலைவர் உருவத்த இடத்துல நாங்கள் இன்றைக்கு ஒரு கொள்கை பிரகடனத்தை புலிகள் என்ற பேர் இல்ல, எங்களுடைய தலைவர் தாயம் தேசியம் தன்னாட்சி சுயநிர்ணயம் என்ற நோக்கத்தோட திம்பு பேச்சுவார்த்தை முதல் தாய்லாந்து வரைக்கும் கொண்டு வந்த பேச்சுவார்த்தையை முன்னிறுத்தி எங்களுக்குள்ள புத்திஜீவிகள் மூத்த உறுப்பினர்கள் போராளிகள் வெளிநாட்டில இருந்து எனக்கு வரலாறை பற்றி சொல்லி இன்பராசா வல்வெட்டித்துறையில எங்களோட தேசிய தலைவர் 1987ஆம் ஆண்டு இந்தியா ராணுவம் வந்ததுக்கு பிறகு இந்தியா ராணுவம் செய்த சதிக்கு பிறகு இதே இடத்துல என்னிடம் தீர்வில் என்னும் இடத்துல குமரப்பா புலேந்திரன் அவர்கள் கடலிலே அரஸ்ட் பண்ணப்பட்டு இந்தியா ராணுவத்தில உறுதுணையோடு பலாலி ராணுவ முகாமில் இருந்து வெளிக்கட பூசாக்கு ஏத்த வெளிக்கிட்ட நேரத்தில் ஒரு சதி திட்டம் நடந்து சைனட் அருந்தி வீரச்சாவடைஞ்ச இடத்துல நீங்க அந்த இடத்துல போய் நீ போராளி, யாருக்குமே இல்லாத உரிமை உண்மை நேர்மை சத்தியம் உனக்கு இருக்கு. வல்வெட்டித்துறை மக்கள் வரையிலண்டா பாரு, இதை சர்வதேசம் பார்க்க போகுது. முதல் போய் சிவாசிலிங்கம் ஐயா சந்தி தலைவர் பிறந்த மண். நாங்க இதுவரைக்கும் இறுதி வரைக்கும் உறுதியாக உண்மையாக நேர்த்தியாக சத்தியமாக முள்ளிவாய்க்கால் வரைக்கும் நின்ற புலிகள் நாங்கள். ஆனா எங்களுக்கு போய் கொள்கை பிரகடனம் மொழிகிறேன் இல்ல சம்பந்தோட போட எங்க தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட உள்ளே நாங்கள் இன்னைக்கு உண்மையிலே நீங்க தோல் கொடுக்கணும், நீங்க கை கொடுக்கணும். இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுது விடுதலை புலிகள் 30 வருஷம் ஆயுதம் ஏந்தி போராடினவர்கள். நான் உணர்ச்சி வசமா கதைக்கிறேன், இன்னைக்கு சீமான் கதைச்சா நீங்க கைப்பற்றுறீங்க வரவேற்கிறீங்க எல்லாம் செய்யுங்க. பார்த்து இருந்தோம் தீயில நின்று சண்டை பிடிச்சு உயிரை கொடுத்தார்கள் நாங்க. அப்ப உணர்ச்சி வசம் மட்டுமில்லை, இதுல உண்ணாவிரதம் நான் ரெடி, நேற்று ரெடி, நான் இப்ப நாளைக்கு ரெடி. எனக்கு இந்த வளர்வாழ வச்சேன் இன்னைக்கு இறுதி முள்ளிவாய்க்கால் வரும்போது ஒரு துரோகம் அன்னைக்கு செய்யல, எல்லாரும் துரோகம் செய்ய காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து போயிட்டாங்க. கடைசி டைம்ல மடியில கரவலையில வளைச்ச மீன்கள் மாய்த்தான் நாங்கள் அம்பிட்ட. நாங்கள் என்ன பால் வேணுமா, மாத்தளம் வேணுமா, புது மாத்தளம் வேணுமா, அங்கே வட்டுவாள் வேணுமா, நாங்கள் வடி கட்டி வந்த இடத்துல ஓமந்தையில கொண்டு வந்து வச்சு எங்களை தெரிவு செய்து ஆம்பளையில புனர்வாழ் முகாமிலே பொம்பளையில கொண்டு அசதி முகாமிலையும் போட்டாங்க. அப்ப இந்த வேதனையை சித்திரவதையை உண்மையை புரிஞ்சவர்கள் நாங்கள். நாங்க காட்டி கொடுத்தோமா கூட்டி கொடுத்தோமா எங்களை தேசிய தலைவர் ஒரு துரோகம் செய்தோமா? எங்கே பிறந்த நான் இன்னைக்கு வல்வெட்டித்துறையில தேசிய தலைவர் கொள்கையோட 20 வருஷம் போராண்டா அவரை லட்சியம் அவரை உண்ணா அவரை நேர்த்தி அந்த மண்ணுக்கு இந்த மண்ணுக்கு வாழ்வனுக்கு ஒரு உணர்ச்சி வசம் இருக்கணும். இன்னைக்கு மடுமாதாவில் போய் மண்ணாள்றாங்க, மடுமாதாவில் மண்ணாள்றாங்க ஒரு புனித தளத்துல. ஆனால் இலங்கையிலே வரலாற்றிலே முதல் மண்ணாள் இடம் 2வது இடம் எங்க தேசிய தலைவர் காணி. அந்த வாழ்ந்த இடத்துல மண்ணாள்றாங்க. சிங்களவங்க புனித தளம் கும்பிடுறதுக்கு இன்னைக்கு மடுமாதாவில் மண்ணாள்றாங்க, அந்த தலைவர் காணிக்குள்ள மண்ணாள்றாங்க. அப்ப அப்படியான ஒரு இடத்துல வல்வெட்டித்துறையில நாங்கள் இன்றைக்கு ஒரு கொள்கை பிரகடனம் செய்ய போறோம்னா நாங்கள் அரசியல் நோக்கம் வேற. நாங்கள் ஆயுதத்துக்கு போராடின நாங்கள் ஜனநாயகத்துக்கு வரலண்டா, நாங்க ஜனநாயக உரிமை எடுக்கலண்டா இன்றைக்கு இன்னும் 10 வருஷமா 15 வருஷமா ஐயா இருக்கணும். நிச்சயமாக அரசாங்கம் சொல்றது போல நாங்க பயங்கரவாதி என்ற முத்திரை உலகுக்கு காட்டப்படும்.
ஏன்னா அவர் தலைவர் பிறந்த மண்ணிலே இன்பராசா புலி 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 என்று கத்துட்டு போறாங்க. ஐயா அம்மா தவிர ஒரு 2 பேர் 3 பேர் என்ன கர்மம், நாங்க என்னத்துக்கடாப்பா போராடணும், ஏன் போராடணும், என்னத்துக்கு ஆணையோட போய் எங்கட கல்வியை வளர்ந்து அம்மா வளர்ந்து அப்பா வளர்ந்து ஊரை வளர்ந்து உறவு தான் பலாயில வந்து நின்றாங்க, இந்த கோட்டையில வந்து நின்றாங்க, தலைவர் கொள்கையோட நின்றாங்க. முள்ளிவாய்க்கால் சுத்தம் நடக்காது 5ஆவது வரைக்கும் சண்டை போயிடும் விட்டுட்டு வந்திருப்போம். எல்லாம் காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து நாங்கள் ஆயுதமேந்தி போராடக்குள்ள மாறுபாட்டு நின்றவங்க எல்லாம் இப்ப தேசியம் வச்சு இன்றைக்கு இன்பராசா வந்திருக்கா வெளிப்படையா சொல்றோம், உண்மையா சொல்றோம், நேர்த்தியா சொல்றோம். அரசியல் கட்சியை சுட்டி காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த சுட்டி காட்டாடி சுட்டு காட்டுறதுக்கு எங்கிட்ட இல்ல. இந்த இதே தேர்வு இல்ல 87ஆம் ஆண்டு 5ஆம் தேதி 10ஆம் மாதம் ஆயுதம் ஒப்படைச்சார்கள் சொன்னதுக்கு பிறகு 12 வேகைகளும் குமரப்பா விளையாடுற அப்துல்லா ரகுநாளா ஆனந்த உமார் நிலேஷ் அன்பழகன் ரெஜினல் பழனி அண்ணே 12 வேகை வீரச்சாவடம் சொல்லி அண்ணன் பிஸ்டல் எடுத்து இடுப்புல காட்டிட்டு சத்தியவாக்கு எடுக்கிறார். இனி இந்தியா ராணுவத்துக்கு அடிக்கிறது வேற வழி இல்லை. அதே மாதிரி நான் இன்றைக்கு என்ன பிஸ்டல் எடுத்து கட்டுவா ஏகே தூக்குவா நான் ரெடி. ஆனா இல்ல, எங்களுக்கு அப்படி ஒரு நோக்கம் இல்ல. நாங்க ஜனநாயக ரீதியில போராடணும். அதுக்காக இந்த மண்ணில வந்து உறுதிமொழி எடுக்க வந்தாங்க. அன்னைக்கு இருந்த பலம், அன்னைக்கு இருந்த முதுகெலும்பு, அண்ணன் இன்றைக்கு அண்ணன் ஆயுதம் மௌனிக்கப்பட்டது கூட எவனுக்கு அந்த துணிவு இல்லை, அந்த ஆற்றலும் இல்லை. அந்த அடிப்படையில அண்ணன் இன்றைக்கு 87ஆம் ஆண்டு 5ஆம் தேதி 10ஆம் மாதம் இதே தீர்விலிருந்து ஆயுதம் பிஸ்டலை தூக்கி இடுப்புல ஆடிது சண்டையை தொடங்கின மாதிரி நாங்கள் என்கிற கொள்கை பிறந்த வடகிழக்கு உலகெங்கும் ஆளுகின்ற தமிழ் மக்களுக்கு தெரியப்படுத்தி ஜனநாயக ரீதியில நாங்கள் போராடுங்க. தலைவரோட இருந்தவங்க புலி மீட்டிங் வச்சா பயம். உங்களுக்கு என்ன பயம்? புலியார், புலிக்கு தலைவனார் உங்கள உரம் உங்கள வேலைக்குள்ள பிறவாரு யாரு? அப்ப அதுல புள்ளி நாங்கள் ஏன் நீங்க பயப்படுறீங்க? என்ன காரணம்? அப்ப உங்களுக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்கு? இந்த கொழும்புல படிச்சவனும் கொழும்புல குடும்பம் பிள்ளைகளை வச்சுக்கொண்டு இங்க எம்பி பதவி தோத்தா கொழும்பு ஓடிடுவாங்க. ஆனா இதே நாட்டுல ஆயுதம் தூக்கி போராடி தலைவரோட இன்றைக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வந்து அனாதரவா நிக்கிற போராளிகளுக்கு நீங்க உறுதுணை கொடுத்து கை கொடுத்து உயர்த்தி விடாட்டி எங்களை ஆறு உயர்த்துறோம். எங்களுக்கு எதிராக நாங்க போய் போராடின எதிரிகிட்ட போய் கேட்கிறதா இல்ல துரோகிட்ட போய் கேட்கிறதா? நீங்க ஆற்ற போய் கேட்கிற இதே மண்ணில இதே உறுதியாக இதே இடத்துல நாங்கள் வல்வடி பொருள்ல நாங்கள் சத்தியப்பிரமாணம் செய்து உறுதிமொழி எடுத்தால்தான் அந்த லட்சியம் எங்களுக்கு வெளிநாட்டில் சொன்னாங்க. நிச்சயமாக இன்பராசா உணர்வுக்கு எங்களோட மக்கள் மதிப்பளி காட்டியும் அரசியல்வாதி மக்கள் மதிப்பளி காட்டியும் மாவீரருக்கு மதிப்பளிப்பாங்க. இதே இடத்துல கொள்கை பெற வெளிவீடு நிச்சயமாக உன்னுடைய பயணம் தொடரும். பண்டிதர் அம்மாவை சந்தி, சிவாசனிகம் ஐயா சந்தி, பல்வட்டித்துறை மக்கள் எங்களுக்கு 100 பேர் செய்யறாட்டியும் 50 பேர் செய்யறாட்டியும் 10 பேர் வந்தாலும் எங்களுக்கு வெற்றி தான். அது மாதிரி இருந்தும் எனக்கு சொல்லப்பட்டது. அப்ப எங்களோட 10ஆவது ஆண்டு நிறைவு நாம மன்னார்ல வச்சு வெளியிடுறதா கிளிநொச்சியில வச்சு முதல் போய் 12 வேங்கைகளுக்கு முன்னுக்கு சுவாசலிங்க ஐயாட்டி மல்லிகராமாவை போய் நீங்க செய்யண்டார்கள். இதே மூத்த உறுப்பினர் இன்னைக்கு வந்து பண்டிதராமாவோட பண்டிதர் வந்து கோழி வளர்த்து கோழி முட்டை வித்து போராட்டத்தை வளர்த்து வரலாறு எங்களுக்கு படிக்கிறாங்க. இதே டைம்ல ஏனைய இயக்கங்கள் பல இயக்கங்கள் ஈழ விடுதலைக்காக போராடினாலும் ஒரே பொழுது ஒரே எண்ணத்தோட திம்பு பேச்சுவார்த்தை தொடக்கம் தாய்லாந்து பேச்சுவார்த்தை வரைக்கும் 6 வருஷ பேச்சுவார்த்தை 23 அம்சம் கோரிக்கையை மீள இந்த ஆட்சி குறையல அளவுக்கு இந்த பிரான்ஸ், கனடா, சுவிஸ், பெல்ஜியம் எல்லா நாட்டில் இருக்கிற அதிகார பயிர் வந்து விடுதலை புலிகளுக்கு உள்ளடக்கப்படணும் தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு 6 வருஷம் நடந்த பேச்சுவார்த்தை. ஜேஆர் ஜெயவர்தன உட்பட பெருமதாஸ் உட்பட சந்திரிகா உட்பட மைந்தா உட்பட ரணில் உட்பட மைத்திரி உட்பட எல்லாரும் இன்றைக்கு பயங்கரவாதிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை செய்யல. விடுதலை புலிகள் ஒரு ராணுவ ரீதியாக இன்றைக்கு ஒரு தேசிய இனமன்ற ரீதியில எங்க தலைவர் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை செய்வாங்க. ஆனா இன்றைக்கு விடுதலை புலிகளை பயங்கரவாதிகளுக்கு சித்தரிக்கிற அளவுக்கு ஏனையவங்க சித்தரிக்கிற அளவுக்கு இன்றைக்கு நீங்களும் துணை போறீங்க. எங்களை மக்களும் ஒதுக்கி விடுறாங்க. எங்களுக்கு மைந்த தேசப்படியா தேர்தல் ஆணையாளர் சொல்றார் இன்பராசா, நீங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் நீங்கள் உங்களை நாங்கள் அங்கீகரிக்காவிட்டால் அரசாங்கம் செய்யற மிகப்பெரிய பிள்ளைங்க. என்ன பிள்ளைன்னு சொன்னால் அதாவது வந்து மீண்டும் ஆயுத ரீதியா வந்தவங்க புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வந்தவங்களுக்கு என்ன உரிமை கொடுக்கல மீண்டும் ஆயுதம் ஏந்து வாங்கலாம் இருந்தால் அரசாங்கம் பெரிய சர்வதேசத்துக்கு நாங்கள் பதில். எனவே உங்களை ஆர்மி நேவி போலீஸ் ஆர்மி விரட்டிடுறாங்க. ஆனா இரவு வந்து இங்க ஒரு தயார் ஒரு வீட்டை நாங்க ஒழுங்கு செய்து போலீஸ் வந்து கேட்டான். போலீஸோ இன்றைக்கு 4 ஆட்சியை பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து 2009 ஆட்சி ஆயுதம் மௌனிக்கப்பட்டது பிறகு
இந்த நாங்க 8 வருஷம் அரசியல் ரீதியாக ஜன ரீதியாக தவழ்றோம். ஆனால் என்ன சொல்றோம், அழுற விளையாட்டு பால்வாடு. ஆனா இதுவரைக்கும் எங்க புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் போராளிகளை அரசாங்கம் அரசு பண்ணல, கடந்த அரசாங்கம். ஆனா இந்த அனுர அரசாங்கம் என்ன சொல்ற, சத்தம் இல்லாத சுத்தம். அனுரையா இருந்தாலும் சரி, அவர் ஆட்சி மாறி நீ வர நவமலா இருந்தாலும் சரி, ராஜா ஆண்டாலும் ராமணன் ஆண்டாலும் சிங்களம் தான். இன்றைக்கு வந்து நாங்க போராடினது வந்து இன்றைக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு விளையாட்டு இதுக்கு கல் வைக்கிறதுக்கு ஒரு கிரௌண்டுக்கு பட்டுவால் கல் வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஊழல் ஒழிக்கிறதுக்கு நாங்க போராடல. 40,000 மேற்பட்ட மாவீரர்கள் எடுத்திருக்கோம். இதே தீர்வில் வந்து தலைவர் கிறிஸ்தவ தூக்கி கட்டப்பட எல்லாரும் சொல்றாங்க 700 போராளிகள் வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க. இன்னைக்கு 44,000 மேற்பட்ட போராளிகள் வீரச்சாவடைஞ்சிருக்கிறாங்க. 87ஆம் ஆண்டு 5ஆம் தேதி 10ஆம் மாதம் அண்ணன் மீண்டும் இந்தியா ராணுவத்துக்கு ஆயுதம் தூக்கி சண்டை பிடிக்க 700 போராளிகள் தான் அன்னையோட இருந்தது. இன்றைக்கு 40,000 மேற்பட்ட போராளிகளை நாங்கள் இழந்திருக்கிறோம். இன்றைக்கு யாருக்காக இழந்த, இன்றைக்கு வல்வெட்டித்துறை என்று சொன்னாலே கதி கலங்கும். இதுக்குள்ள பூர்றதுக்கே ஒரு என்ன சொல்ற, ஒரு காளி கோயிலுக்கே ஒரு என்ன சொல்ற, ஒரு நீல உருக்கமான துக்கையம்மன் கோயிலுக்கே உள்ளுக்க போக மேல் சிலுக்கும் புல்லரிக்கும். அதே மாதிரி வல்வெட்டித்துறைக்கு பூரக்கு எங்களுக்கு அப்படி இருக்கு. அன்னையரிடம் தலைவரிடம் அன்போட பணிவோட அதிகாரத்தோட உண்மையோட உரிமையோட வந்துறாங்க. இன்றைக்கு நாங்க இதுல விழுந்தாலும் எங்க போராளிகளுக்கு தனியாக எங்க மக்கள் நாங்க வந்துறாங்க. ஆனா எங்களுக்கு மனவேதனையும் கவலையும் துன்பம் பல நேரம் நம்ம மனதுக்கு இருந்து வேதனைப்பட்டு ஆற்ற சொல்றேன். வெளிநாட்டுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன், இப்படித்தான் நடக்குது. நீ முதல் செய், வந்த கோரிக்கை செய். இன்றைக்கு மெல்ல மெல்ல போகிற தண்ணிதான் பாறை உடைச்சி பாய் பண்ணாங்க. நிச்சயமாக மக்கள் வழங்கி கொண்டு முதல் ஐயா வந்துட்டாரு கேட்டாங்க. நாங்க ஐயா வந்துட்டாரு, அம்மா வந்திருக்கிறார். அவங்களோட கால ஆசீர்வாதம் பெற்றுட்டு பன்னீர் வேங்கையில நினைவு தூயில நீ வந்து சத்தியவாக்கு எடுத்து உன்னுடைய பயணத்தை தொடரு. நிச்சயமாக விடுதலை புலிகளை மக்கள் அங்கீகரிக்கத்தான். அந்த நேரம் அந்த காலம் மிக விரைவில் வரும் என்றதை நான் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து என்ன இருந்த பயங்கரவாத தடை சட்டம் உண்மையில இருந்ததை விட அதி உச்ச பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த அனுகூல ஆட்சி கொண்டு வந்திருக்கு. ஆனா இப்ப இளைஞர் யுவதிகளுக்கு குழந்தை இல்லை. அவங்களே நினைக்கிறாங்க இன்னைக்கு கடந்த ஆட்சியாளர்கள் ஊழல் பிடிக்கிறாங்க. இன்னைக்கு சமாதானம் வரும். இன்னைக்கு அனுர ஆட்சி வந்து சரியா போடுறாங்க, தனியா பிடிச்சு உள்ள போட்டு அஜான பிடிச்சு உள்ள போட்டாங்க என்று நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நாளைக்கு இந்த 28ஆம் தேதி பயங்கரவாத தடை சட்டம் நிறைவேற்றப்படமாக இருந்தால் 2 வருஷம் எந்தவித விசாரணையும் வந்து ஒரு யூடியூபாளர்களையோ ஒரு பேஸ்புக்ல முகநூல்ல எழுதுறவனையோ தூக்கி போடலாம். ஆனா இருந்த கடந்த ஆட்சியாளர்களை விட அதி உச்ச அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கு இந்த ஆட்சியாளர். ஆனா இது எங்க மக்களுக்கு விளங்கல, இளைஞருக்கு விளங்கல, யுவதிகளுக்கு விளங்கல. ஆனா இந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டில் இப்ப இருக்கிற எங்க மக்களை ஏமாத்தி இன்றைக்கு 5 பார்லிமெண்ட் உறுப்பினர் எங்க மக்கள் தமிழ் அரசியல்வாதிகள் வச்சிருந்த நம்பிக்கையிலும் காரணமாக அந்த அவங்க நம்பி எதுவுமே இல்லைன்றதுக்காக அனுர அரசாங்கத்துக்கு எம்பிபி அரசாங்கத்துக்கு வாக்களிச்சது. ஆனா எங்க மக்கள் பேர் நம்பிக்கையோடு இருந்தவங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் ஒரு அரசியல் கைது விடுதலை பற்றி இல்ல, ஒரு கணாப்பனாக ஒரு முடிவு இல்ல. ஆமா இங்க வந்து கல்வி வைக்கிறதும் புனரமைக்கிறது, பாரத்தை புனரமைக்கிறது தான் இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் கங்கணங்கள் ஆடிக்கொண்டு அதை விட அதிகாரபட்சமாக பயங்கரவாத தடை சட்டத்தை 79ஆம் ஆண்டு தொடங்க 47 வருஷம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிர்ப்பாக ஜேபி அரசாங்கம் தான் முதல் குரல் போட்டது. என்னையா இதை நீக்கணும் முடியாது. ஆனா இன்றைக்கு அதை மேலதிகமாக பெருக்கிக் கொண்டு எங்க மக்களை ஏமாற்றி கொண்டு இதே வல்வெட்டி துறையில இன்றைக்கு இன்பராசா புலிகண்டு வந்து நின்ற இன்பராசாவுக்கு இங்கே பிறந்து எங்களை இனத்துக்கே ஆர்வம் செய்யாது. நாங்க எங்களை இனத்துக்காக உண்மையாக வடக்கு கிழக்கு தாயத்துக்காக ஜனாதிபதியா இருக்கட்டும், எங்களுக்கும் ஜனாதிபதியா இருக்கட்டும். ஆனா எங்களை இனத்துக்காக போராடினாங்க. ஆனா இங்க பட்டம் போடுறாங்க வல்வெட்டி துறையில வலிக்குது, வேதனையா இருக்கு, அழுதம் கண்ணீர் விட்டம். எங்களை தேசிய தலைவர் வாழ்ந்த இடத்துல பட்டம் போடுறாங்க. என்னடா தமிழக கிடைச்சிட்டான் அனுபவம் வந்ததுல என்ன கிடைச்சிருக்கு, என்ன தீர்வு கிடைச்சிருக்கு ஒன்றே சொல்லுங்க. இன்றைக்கு வரையும் இல்லை. ஆனா அரசியல கைக்கு அழைச்சு கொண்டு போகலாம். ஆனா நாங்கள் போராட்ட ரீதியாக நாங்கள் எடுத்த கொள்கை பிரகடனம், எங்களுடைய லட்சியத்தை, எங்களுடைய கொள்கை பிரகடனம், தாய தேசிய தன்னாட்சி சுயநிர்ணயம் ஒரு கோட்பாட்டுல எங்களோட தேசிய தலைவர் என்ன கொள்கையை வச்சு திருப்பி பேச்சுவார்த்தை தொடங்க நாலாவது பேச்சுவார்த்தையை முன் தொடர்ந்தாரோ இதை வந்து எரிச்சுவலி தூதுவர் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு துறைகள் தான் சொல்லுவோம். அவர் வரப்புல இந்தியாவுக்கு வந்து வாரது பிறகு விடுதலை புலிகளை சந்திக்க முடியாது, இந்தியாவுக்கு போய் சாலைன்னு சொல்லிட்டு போறது. அந்த அடிப்படையில இன்றைக்கு வந்து பூந்து எங்க போராட்டத்தையும் பேச்சுவார்த்தையும் குழப்பினது போல
இன்னைக்கு இந்த போராட்டம் 2009 ஆயுதம் மௌனிக்கப்பட்டிருக்கு. ஆனா நாங்க ஜனநாயக ரீதியில மீண்டும் 10 வருஷமாக நாங்க திரும்ப புத்துயிர் பெற்று புலிகள் என்ற பேரோட உறுதிமொழி எடுத்து இதே இடத்துல நாங்கள் வந்து ஜனநாயக பாதையை முன்தொடரும் வலுப்படுத்துவது. இது வந்து எங்களுக்கு முதல் அடி. அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இவ்வளவு வருவோம். இதை புனரமைக்கிற வேலைகளும் இருக்கு. நிச்சயமாக இதில் வந்து பங்களித்து இந்த எங்களுடைய உடையை கேட்டு இதுக்கு பங்களிப்பு தந்து அதில் பொறுமையாக கேட்டிருந்த அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக எங்களுடைய மாநில தாய் பண்டிதர் அம்மாவுக்கும் நாங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் சொல்லி அவருக்கு நாங்கள் கௌரவிச்சு அனுப்புறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். சுவாசிரியங்களுக்கு நாங்கள் ஒரு நம்பிக்கையை சொல்லி இதுல இருந்து மேலும் ஏனையவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து உணர்ச்சிவசமாக உறுதியாக நான் கதைக்க காரணம் என்ன வலுவழித்துற மக்கள் இது வந்து இன்றைக்கு நிலை உலகம் வந்து உலக நாடு பார்த்து கொண்டிருக்குது. புலிகளுக்கு இவ்வாறான நிலைமையில மக்கள் இல்லை என்ற ஒரு அங்கீகாரம் என்பதை வந்து நீங்க தயார் செய்து நீங்க அப்படி செய்கிறாங்க. நாங்கள் யாருக்குமே விரோதியாக உறுதியாக உண்மையாக அநேக விசுவாசத்தோடு அந்த புள்ளியை நீங்க மக்கள் இந்த செய்தி போய் சேரணும். உங்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு எடுப்பாங்க, கதைப்பாங்க. இன்றைக்கு போராளிகள் வந்த இடத்துல அரசியல்வாதி மாதிரி பின்னால போறீங்க. ஆனா போராளிகளை ஊக்குவிக்கல, மீண்டும் ஊக்குவிப்பீங்க ஒரு நம்பிக்கையோட இதுல இருந்து நாங்க உறுதிமொழி எடுத்து இந்த புதிய தளத்திலே குமரப்பா பிள்ளைந்திரன் 12 வேங்கையில் வீரச்சாவு அடைஞ்ச காலத்திலே இருந்து நாங்கள் எங்களோட பாதையை செல்கிறோம் சொல்லிக் கொண்டு நன்றி. உறுப்பினர்கள் மூவரும் இணைந்து கேப்டன் பண்டிதர் அவர்களின் தாயார் அவர்களை கௌரவிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கேப்டன் பண்டிதர் அவர்களின் தாயார் சின்னத்துரை மகேஷி அவர்களுக்கு மேலும் ஒரு கௌரவத்தினை மாவண்ணா அற்புதராசா அவர்களினால் வழங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். செய்து தந்த அக்கட்சியின் தலைவர் கந்தசாமி இன்பராசா அவர்களுக்கு முதலாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக வல்வெட்டித்துறை மண்ணில் நாம் வந்திறங்கிய போது நமக்கு இடத்தில் இவ்வாறான நிகழ்வினை ஏற்படுத்தி செய்வதற்கு, அதை முன்னெடுப்பதற்கும் உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்த திரு பிரபா, திரு தயா அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நேற்று மாலை நாம் இவர்களுடன் வந்து இந்த இடத்தில் நிகழ்வினை ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் உரையாடிய போது அவர்களின் வீடுகளுக்கு சென்று இரவு வேளையில் இலங்கை போலீசாரினால் அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அவ்வாறு இருந்தும் தத்துணிவோடும் என துணிவோடும் அவர்கள் அதை எமக்காக அதை செய்து வந்தமைக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்வின் மத்தியிலும் வல்வெட்டித்துறை போலீசாரினால் அவர் மீண்டும் விசாரணைக்கு தற்போது அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். ஆகவே எமது கட்சியின் உறுப்பினர்கள், தலைவர் உட்பட நாம் அங்கு சென்று அவருக்கான அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்ற காரணத்தினால் அங்கு செல்ல உள்ளோம். இவ்வாறான நிகழ்வுகள், இவ்வாறான இடையூறுகள் இருப்பதனாலேயே எமது மண்ணில் சுதந்திரம் பறிக்கப்பட்டுக் கொண்டிருப்பது உங்கள் முன்னிலையில் தெரிய இருக்கின்றது. அன்பானவர்களை மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம். எமது தேசத்திற்காக போராடியவர்களுக்காக நீங்கள் ஒரு முறையேனும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குங்கள் என அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை கட்சியின் தலைவர் கந்தசாமி இன்பராசா ஆகியனார் இன்றைய தினம் வல்வெட்டித்துறையிலே குமரப்பா பிள்ளைந்திரன் அவங்களில் 12 வேங்கைகளின் புண்ணியத்தலத்திலிருந்து எங்களுடைய கொள்கை பிரகடனத்தை புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகளின் கட்சியின் 10வது ஆண்டு நிறைவு தினத்தன்று வெளியிட்டிருக்கின்றோம். உண்மையிலே வல்வெட்டித்துறை மக்கள் வந்து கடைசி டைமிலே இப்போ தங்கள் இதை அறிஞ்சு அநேகமான மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். தேசிய தலைவர் பிறந்து வளர்ந்து
இன்றைக்கு அவர் வந்து உண்மையிலே அவருடைய தியாகங்கள், அவருடைய உணர்வுகள், அவருடைய உண்மையை வந்து இன்றைக்கு எங்கள் வல்வெட்டித்துறை மக்கள் எங்களுக்கு பெரும் கை தந்து இன்றைக்கு எங்களுடைய பயணத்துக்கு ஜனநாயக பயணத்துக்கு ஒத்துழைச்சிருக்கின்றார்கள். அதே மாதிரி நகரசபை தவசாளராக இருக்கிற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் ஐயாவும் நாங்கள் போய் போராளிகள் கேட்டதுக்கு நாங்கள் உடனே வந்து சமூகம் அளித்து இந்த இடத்துல எங்களை வந்து எங்களுக்கான ஒரு கௌரவிப்பையும் தந்து நாங்களும் அவரை கௌரவித்து இந்த எங்களுடைய எண்ணெய் பயணத்துக்கு எங்களுக்கு ஒரு மூத்த உறுப்பினராக அவர் ஆசிரியர் எங்களுக்கு இருக்கணும் என்று சொல்லி அவரோட பங்களிப்பை தந்திருக்கின்றார். அதே போன்று எங்களுடைய மூத்த உறுப்பினர் ஆரம்ப கட்டத்தில் இருந்த பண்டிதர் அண்ணன் அம்மா அவர்களும் வந்து எங்களுக்கு வந்து சமூகம் அளித்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்திருந்தார்கள் போராளிகளுக்கு. எனவே இந்த குமரப்பா புலேந்திரன் 12 வேங்கைகளின் நினைவு தூவிலிருந்து நாங்கள் எங்களுடைய பயணத்தை வடக்கு கிழக்கு எங்கும் ஜனநாயக ரீதியாக இனி வரும் காலத்தில் அரசியல் ரீதியாக நாங்கள் மேற்கொள்றதுக்கு நாங்கள் உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். உறுதியாக தேசிய தலைவர் கொள்கையோட வாழ்ந்த பிள்ளைகள் நாங்கள் கடைசி வரையும் அன்னைக்கே துரோகம் செய்யாத நாங்கள், போராளிகளுக்கே துரோகம் செய்யாத நாங்கள், எங்களோட மக்களுக்கு ஒரு துளியும் துரோகம் செய்ய மாட்டோம் என்றன நாங்கள் இந்த இடத்துலேருந்து மேல் சிலுக்குது நாங்கள் உறுதிமொழி எடுக்கிறோம். வல்வெட்டித்துறை மண்ணில் அண்ணன் பிறந்து வளர்ந்த மண்ணிலிருந்து உறுதிமொழி எடுக்கிறோம்ன்றதை மக்களுக்கு செய்தியாக சொல்கிறோம். உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு இந்த செய்தியை நாங்கள் தெரிவிக்கிறோம். நன்றி.